இந்த தடிமாடுங்களோட தலைவை யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும், அவனை வீழ்த்திட்டா மத்தவனுங்கள திருச்சி ஓடிடுவானுங்க. சொல்லி முடிஞ்சு அவனை மண்டை மேலே போடுற. என்ன பண்ணா? கூடாத இடத்துல தொட்டுட்டா போலயே. ஏய், அங்க பாரு, அந்த பொண்ணு தப்பிச்சு இங்க என்ன நடக்குது? எப்படி இந்த இடம் தானா இடிச்சு விழுது? உடனே இங்க இருந்து போயிடலாம், இல்லனா செத்துருவோம். முதல்ல நான் என் கற்பை காப்பாத்திக்கணும், விட்டா சூறை ஆடிடுவானுங்க. அடேங்கப்பா, இந்த வியூ பார்க்கவே பங்கமா இருக்கே. நல்ல வேளை நானும் உன் கூட குளிக்க வந்தேன், அதனாலதான் நீ தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை கண்டம் பண்ணிருப்பானுங்க. அடே கேள்வி, நீங்க என்ன பண்ற? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க ஆயா அந்த ஜிஜி பையனோட அட்ரஸ் சொன்னப்போ நான் ஒட்டு கேட்டேன். அதோட அங்க ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதாண்டா சாக்குன்னு உன் பேக்ல இருந்த சில பொருட்களை வெளியே தூக்கி போட்டுட்டு நாளைக்கா உள்ள போயிட்டேன். திருட்டுத்தனம் பண்ணிட்டு எப்படி பீத்திக்கிறா பாரு. அதை விட இது இடிஞ்சு விழ நீதான் காரணமா? இது ஏற்கனவே பழைய இடம் இடிஞ்சு விழுகாம என்ன செய்யும்? இதுக்கு நான் காரணம் கிடையாது, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. வலிக்குது. இந்த இடத்துல என்னதான் நடக்குது? என்னால முடியல. ஐயோ, இன்னும் இந்த இடம் இப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? சொல்லுங்க. இவங்க எல்லாரும் பீட்டோ ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே? எப்ப பாரு உங்களுக்கு இதே பழமா போச்சு. இவங்க கிட்ட மாட்டாங்க அலி. நில்லுங்க. குடிங்க சார், அவங்கள குடிச்சு ஜெயில போடுங்க சார். குளிக்கிற தண்ணியில நான் சுத்து போயிட்டேன். என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். முதல்ல நான் எதுக்குடி உன்னை காப்பாத்த போறேன்? எனக்கு என்னமோ உன்னையே அறியாம ஓ சக்தி தான் உன்னை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, அதை விட ஜிஜி வீட்டை பாத்தியா? ஆமா, உனக்கு எதுவும் வித்தியாசமா தெரிஞ்சுது? எனக்கு என்னமோ ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஏன் தெரியுமா? அந்த வீடு முழுக்க ரத்த கரைப்பட்டிருக்கு. என்ன இது? டேய் பொட்டி, இப்ப என்ன பண்றது? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்போதைக்கு மிஸ் அயாசே வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். மிஸ் அயாசே அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஆளு வந்தாடோய். மாமா, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஓட்ட.
அதை ஏன் கேக்குறீங்க? அந்த தெரு ஓரமா இருக்கிற வீட்டாளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்மள பார்த்தா ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கை ரெண்டும் விளங்காம போக. இந்த மொத்த இடமும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, புரியுதா? நம்மள பார்த்து அவங்க தலைய திருப்பிட்டு போனா அப்புறம் அவங்களுக்கு தலையே இருக்காது. ஜேன், இங்க உனக்கு என்ன ஷோவா காட்டுறாங்க? வேடிக்கை பார்க்காம மரியாதையா போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வா. உத்தரவு. மத்தவங்க மாதிரி இல்லாம நீ மரியாதையா நடந்துக்கிறதால தான் இந்த வீட்டுக்கு வாடகை கூட வாங்காம உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன், புரியுதா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உங்க அப்பா அம்மா இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தான் சரி போனா போதுன்னு உனக்கு இந்த வீட்டை ஃப்ரீயா விட்டேன். இல்லன்னா இந்நேரத்துக்கு தெருவுல இந்த இருந்திருப்பேன். நன்றி கடனை நீ என்னைக்குமே மறக்கவே கூடாது. டேய் ஜிஜி, இந்த பாட்டிங்க ஏன் இங்க பார்ட்டி பண்றாங்க? இப்பதானே சொன்னாங்க இது அவங்க வீடுன்னு. என் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ரெண்ட் கொடுக்க காசே இல்ல. இந்த கீட்டோ ஃபேமிலி தான் என்ன இங்க ஃப்ரீயா தங்க விட்டாங்க. இவங்க காட்டின கருணையால தான் இந்நேரம் ரோட்ல இல்லாம வீட்ல இருக்க. அப்புறம் எதுக்குடா வாடகை வீட்டுல போஸ்டர்லாம் போட்டிருக்க? டேய் மூட்டு இருக்க மாட்டியா? நீயே போட்டு குத்துற போல இருக்கு. டேய் ஜேன், என்ன கொஞ்ச நாளா உன்னை ஆளைய காணோம்? எங்க கிட்ட சொல்லாம ஊர்மைய போனியா? அது வந்து நான் தங்கி இருக்க வீட்டை என் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு சொன்னானா, சரி அதான் போய் கூட்டு வந்தேன். இது தப்புங்களா மேடம்? எங்க கிட்ட எதையோ மறைக்கிற போல இருக்கு. மரியாதையா சொல்லு. திரும்பவும் ஊருக்கு போய் வேற ஒரு பேயோட்டிய கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன? என்னது மூளை இல்லாத முட்டா பையன். எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் பேயோட்டிய கூட்டிட்டு வந்திருக்க. எங்களை எல்லாம் பார்த்தா உன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியுதா? இந்த இடத்துக்கு இருக்கிற நல்ல பேரை நீ நாஸ்தி பண்ணிடுவ போல இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, இந்த புட்டிய பார்த்தா உங்களுக்கு பேயோட்டி மாதிரியா இருக்கு. இந்த குருட்டு பையனுக்கு கண்ணே தெரியாது, இதுல எங்க இருந்து பேய் தெரிய போகுது? என்னோட துப்பாக்கிக்கு லைசென்ஸ் இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல? இந்த துப்பாக்கியை வச்சு மிருகங்களை விட மனுஷங்களை வேட்டையாடினது தான் அதிகம். ஒரு நாள் அப்படிதான் காட்டுல இருக்கும்போது ஒரு கரடிய பார்த்தேன். அதை சுடணும்னு நினைக்கும் போது எதிர்பார்க்காத விதமா ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நின்னா. அதுக்கப்புறம் சரி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. என்னதான் உங்ககிட்ட லைசென்ஸ் இருந்தாலும் துப்பாக்கி வச்சு மனுஷங்களை மிரட்டினா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வணக்கமுங்க. இப்ப போலீஸ் நான் சொன்னீங்க. ஐயோ ஒரே அசிங்கமா போச்சு. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அம்மனை கட்டியா ஓட வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை ஆபீசர் சுரு மட்டும் இல்லனா வேற மாதிரி பிரச்சனை ஆயிருக்கும். ஆமாங்க, மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்துடுச்சு. நம்ம வேற ஒரு இடத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். வணக்கம் வணக்கம். நல்ல வேளை நான் அந்த டைம்ல கரெக்டா அங்க போனேன். என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. சுரு நல்ல வேளை நீங்க வந்தீங்க. போலீஸ் மட்டும் கிட்டு ஃபேமிலில யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தா சுரு அது உங்க தப்பு தான். டேய் ஜேன், சொல்லாம கலாம எங்க போன நீ? அதுவா, நான் என் ஃப்ரெண்ட்ஸா பார்க்க போயிருந்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாம போன எப்படி கண்ணு? தேவையில்லாம இப்பெல்லாம் நீ எங்க கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. அப்படிலாம் இல்ல. ஆமா, யார் இந்த பையன்? இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் வீட்டை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டு வந்தேன். என்னையே நீ முட்டாளாக்க பாக்குறியா? உண்மையிலே நீ இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா ஐயோ இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். வாய மூடு ஜென். ஜின்னோட ஃபேவரட் சாக்கர் டீமோட பேர் என்னன்னு சொல்லு கண்ணு. ஜின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா உனக்கு கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கண்ணு. இல்லன்னு வச்சுக்கோ. அது அது செயின்ட் ஜெர்மைன். அடேங்கப்பா, கரெக்டா சொல்லிட்டியே தங்கம். நீ உண்மையில ஜின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். எனக்கு எப்பரா தெரியும்? நல்ல வேலை தலை தப்பிச்சிருச்சு. ஏய் ஜேன், உன் கூட ஒரு பொண்ணு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ எங்க? ஆளே காணோம். என்ன பொண்ணுங்களா? இந்த உலகத்துல பொண்ணுங்களா இருக்காங்களா என்ன? ரொம்பலாம் நடிக்காத கண்ணு. எங்க கிட்ட எதையோ மறைக்க பாக்குற. ஐயோ அது அது வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் கிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்ட போய் சொல்லுவ? இதுதான் ஷிகினகோ ஷ்ரைனா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஆளு ஏன் தலைகீழா இருக்கான்? ஏ பொண்ணே, யாருன்னு உனக்கு என்ன வேணும்? அது ஷிகினகோ ஷ்ரைன் இங்கேயா இருக்கு? ஆமா ஆமா, இந்த இடம் தான். என் தொடைய காட்டினதுக்கு மன்னிச்சிருங்க. இப்பெல்லாம் இந்த கருமாந்திர காட்சியை தான் விரும்புறாங்க. சரி வாங்க, முதல்ல உள்ள போலாம்.
இல்ல பரவாயில்லங்க, இந்த இடம் பாக்குறதுக்கு என்ன அவ்வளோ ஒர்த்தா? நான் வேணா நாளைக்கு வரவா? உள்ள வாங்க. இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் 4 வீடியோ ஃபேமஸ் ஆனாதான் மதிக்கிறானுங்க. ஓசில ஊர் மேய்க்கிறது நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி அந்த புட்டு பையிலையும் கூட்டு வரணும். இதான் ஷுக்கி நிக்கோவா? எவ்வளவு குட்டியா இருக்கு. சரி, பெருசா ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்லவா? இந்த ஸ்ட்ரைன்ல இருக்கிற மிச்சமிதியை கணக்கெடுத்து பார்த்தா டிராகன் சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு வானவில் உருவாகும். அந்த எரிமலையோட சீற்றம் இந்த கிராமத்தை சூழுன்னு இதுல போட்டிருக்கு. இந்த ஊர்க்காரங்க ஒரு பெரிய பாம்பை வழிபட்டு வந்தாங்க. அந்த எரிமலையில வாழ்ற பாம்புக்கு பசிச்சா மொத்த எரிமலையும் வெடிச்சு செதறும்னு அவங்க நம்புனாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பெரிய பாம்போட பசியை போக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைய அந்த பாம்புக்கு பலி கொடுத்தாங்களாம். 200 வருஷமா தொடர்ந்து அப்படி பண்ணதுனாலதான் அந்த எரிமலை இன்னும் வெடிக்காம இருக்கான். அதனாலதான் வெந்நீர் ஊற்றுக்கான ஆசீர்வாதமும் இந்த ஊருக்கு வழங்கப்பட்டுச்சான். இந்த ஊற்று பாக்குறதுக்கு ஒரு பெரிய பாம்புடைய தொப்புள் குழி தோற்றத்துல இருக்குமா. அந்த பாம்பு தன்னுடைய தோலை பயன்படுத்தி தான் அந்த எரிமலை இன்னும் வெடிக்க வைக்காம பாதுகாத்துக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஷுக்கி நிக்கோன்னு எப்படி பேர் வந்துச்சு? பேர் எப்படி வித்தியாசமா இருந்தாதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு 4 பேர் கிளம்பி வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. முட்டா பையன். ஒரு பாம்பை பார்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன கேட்டாது உண்மையிலேயே மனுஷங்களுக்கு கிடைச்ச சாபம் தான் சொல்லுவேன். இந்த மூட நம்பிக்கையை நம்புற மக்கள் இன்னமும் இருக்காங்க தெரியுமா? பாம்புக்காக குழந்தைங்களை பலி கொடுக்கறத இன்னும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்குலாம் அது மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் இதை பார்க்க வர டூரிஸ்ட்க்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு புரிய வைக்கிறோம். இந்த வேலை கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு தான் 4 வீடியோ எடுத்து இன்ஃப்ளூயன்சர் ஆளான்னு ட்ரை பண்றேன். செம்ம போர் அடிக்குது. பேசாம இன்ஃப்ளூயன்சர் கதையை சொல்லு. ஷுக்கினுக்கும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இத பத்தி தெரிஞ்சா புட்டி பையன் ரொம்ப வருத்தப்படுவானே. ஒரு வேலை கேட்டானா இந்த பேக்கு சொன்ன கதையவே அவுத்துட்ற வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்நேரம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகாம இருப்பாங்கன்னு நம்புறேன். நான் வந்துட்டேன். பேய்களை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? நம்மளோட பலியாடு ஒரு வழியா வந்துருச்சு. நேரத்தை வீணாக்காம உடனே பண்டிகையை ஆரம்பிக்கலாமா? அடங்கு. ஓ பொல்லுடா குடி. கொஞ்சம் கால விரிக்கல்ல. நீ எதுக்கும் பயப்படாத, நான் நிதானமா பண்றேன். எட்ரா கைய. வயசானவள நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? எவடா என்ன போட்ட நசுக்குனது? கிட்ட வாங்கடா. அடியே கிழவி, ரொம்ப தேங்க்ஸ் அடி. இவனுங்கள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீதான் தைரியசாலியாச்சே, போட்டு தாக்கு. ஆமா, இந்த சிரிக்கிங்களா யாரு? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. ரொம்பலாம் துள்ள கூடாது. என்ன விட்டு தள்ளியே நில்றா. இந்த வீட்டை விட்டு வெளியே போடா தடியா. போங்கறல. இந்த வயசுல இப்படி விரிக்கிறா? தூக்கி
தூக்கி போட்டு சாத்துங்க மாமி. வயசானாலும் சும்மா சீறி பாயிறீங்க. முதல்ல இந்த பொண்ணு யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவளை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல, ஏதோ வித்தியாசமான பவர்ஸ பயன்படுத்துறா. ஒண்ணு பார்த்தா கூட தான் சாதாரண கேள்வி மாதிரி தெரியல. இந்த குத்து குத்துறா எந்த ஊருக்காரியா இருப்பா? இப்போ உனக்கு காமெடி ஒரு கேடு. ஓவரா பேசினா அவங்க பக்கம் சேர்ந்துருவேன். சரி பேசலாம். அம்மா அங்க பாருங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, அதோட அந்த பூனை பேசலாம் செய்யுது. இந்த இடையே எவ்வளவு கன்றாவியா இருக்கு. இந்த நாறு நாறுதே. இந்த பொடிவாண்டு யாரா வேணா இருக்கட்டும், ஆனா இவளை பார்த்தா பேயோட்டி மாதிரி தெரியல. உன் நோக்கம் என்னங்கறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்ததே எங்க பண்டிகையை நடக்க விடாம தடுத்து இந்த ஊரை அழிக்கத்தானே. எங்க கீட்டோ வம்சாவளிதான் பல நூற்றாண்டுகளா இந்த இடத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எங்க வழியில தலையிட்டீங்க, மரணம் நிச்சயம். மத்த மீறி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம எல்லா பொருளையும் உடைச்சிட்டு பேசுற பேச்சு பாத்தியா? மூட்டை இங்க இருந்து வெளில போடி. நாக்க அடக்கி பேசு. இப்ப உனக்கு ஒரு தெரியாத விஷயத்த சொல்லவா? உன்னை இந்த ஹாட் ஸ்பிரிங்ல நிம்மதியா குளிக்க விட்டோமே, அது எதுக்குன்னு நினைக்கிறேன்? கடந்த 200 வருஷமா எங்க ஊரை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற எங்க நாக கடவுளுக்கு உன்னை பலி கொடுக்கதான். ஏன்னா அவரோட தயவால தான் இந்த எரிமலை இன்னும் வெடிக்காம அப்படியே இருக்கு. அவரால தான் நமக்கு இந்த ஹாட் ஸ்பிரிங்கும் கிடைச்சது. ஒருவேளை எங்க கீட்டோ குடும்பம் மட்டும் இந்த ஊரை பாதுகாக்காம இருந்திருந்தா மொத்த கிராமமும் மண்ணோட மண்ணா இருக்கும். இப்ப நீ என்ன சொன்ன? நாக கடவுளுக்கு பலி கொடுக்கறீங்களா? உன்னோட காது என்ன செவுடா? பல வருஷமா இந்த இடத்துலதான் வழிபாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துலதான் நாங்க நாக கடவுளுக்கு மனுஷங்களை பலி கொடுப்போம். இடத்தோட தோற்றம் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா இந்த இடத்துலதான் நாங்க எங்க கடவுளுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கீட்டோ குடும்பமான நாங்க எங்களுடைய பலி ஆடுங்களை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைப்போம். அதுக்கப்புறம் எங்க நாக கடவுளுக்கு அவங்கள ஒரேடியா அர்ப்பணிச்சிடுவோம். அப்படி நடக்க கூடாது. அதான் ஜிஜியோட அப்பாவும் அம்மாவும் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதனால எங்க பண்டிகை தள்ளி போயிடுச்சு. அவங்க 3 பேரும் இருந்திருந்தா கண்டிப்பா இது என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். எங்க நாக கடவுள் ரொம்ப நாளாவே கொடூர பசியில இருக்காரு. இது என்ன உள்ள இழுக்குது? இது என்ன இடம்? ஐயோ, நாம இப்ப சாக போறோமா? எங்களை வெளியே விடுங்கடி. ஐயோ, நாம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். வரட்டாமாவே. இந்த இடத்தை விட்டு அவ்வளவு சுலபமா தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? இந்த புதை மணல் உங்களை மொத்தமா உட்கொண்டு நாக கடவுள் பசிய சீக்கிரமா தீக்க போகுது. எனக்கு பயமா இருக்கு. அங்க என்ன தடி புடிங்கிட்டு இருக்க? காப்பாத்து. புதை மணல நாமளும் மாட்டிக்கிட்டோம். மிஸ் அயாசே, கைய புடிங்க, சீக்கிரம் புடிங்க. மாமா, உன் பவர்ஸை யூஸ் பண்ணு. எனக்கு வந்து சேர்ந்தீங்க, என்ன புடிச்சு இழு. டேய் புட்டி, செத்துட்டியா என்ன? இந்த கொட்டை நசுங்கிடுச்சு. சுத்தம் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. இவ்ளோ பெரிய பாதாளமா? இந்த பாதாளத்துக்குள்ள ஒரு ஊரே இருக்கு. ஜிஜி, நீ எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். ஜிஜி, இதுக்கு மேல முடியல. கொஞ்சம் இருங்க, வந்து. எங்க நாக கடவுளே, உங்களை நேர்ல பார்க்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
அதோட நாங்க தான் கீட்டோ குடும்பத்தார்கள். நாங்க தான் உங்களோட உண்மையான தூதர்கள். ஏய் என்னடா பண்ற? கொஞ்சம் ஆடாம நில்லு. நம்ம கடவுளுக்கு சரியான மரியாதை கொடு. இல்லன்னா அவர் நம்மள சாப்பிட்டுருவாரு. இந்த அற்புதமான நாள்ல இவங்க 3 பேரையும் உங்களுக்கு பலி கொடுக்கறோம். இவங்கள சாப்பிட்டு உங்களோட பசிய தீர்த்துக்கோங்க. அப்படின்னா இதான் அந்த நாக கடவுளா? யப்பா, அதெல்லாம் கட்டு கதை நினைச்சேன். இதோட உண்மையான பேரு கூராக்காரி. என்ன கூராக்காரியா? என்ன கிழவி சொல்ற? இது ஒரு மங்கோலியன் டெத் வார்ம். மனுஷங்களை சாப்பிடுற இந்த மண்புழு ஒரு UMA. இதுங்க பெரும்பாலும் கோபி டெசர்ட்ல தான் வாழும். இதுங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 இருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்னடான்னா நான் நினைச்சதை விட பெருசா இருக்கே. கடந்த 200 வருஷமா இந்த மண்புழு UMAக்கு தான் இவங்க மனுஷங்களை பலி கொடுத்துட்டு இருக்காங்களா? வாங்க நாக கடவுளே, வந்து இவங்கள உட்கொண்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. வாங்க. அடியே, வந்தேன்னு வச்சுக்க மூஞ்ச பேத்துருவேன். எங்களை பலி கொடுத்தாதான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன்னு உங்க கடவுள் சொல்லிச்சா என்ன? அது மனுஷங்களை சாப்பிடுற ஒரு UMA. என்ன அவங்கள முழுங்கிடுச்சு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்ளோ பெருசா இருக்கு. கண்டிப்பா நம்மளால இத தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆமா, இங்க இருந்தோ சங்குதான். ஐயோ, சீக்கிரம் உள்ள வாங்க. அது உங்களை பாத்துற போது. மாமா, குட்டி, உங்க 2 பேருக்கும் என்னாச்சு?みんな行くぞ。荒ぶる大逆転説。祈祷なき仕掛けて損じなし。悪しき因習より生み出されし者、その名を次回ジャス